காவேரி வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து நிவின் வராரு. வந்த உடனே வாங்க வாங்க அப்படின்னு காவேரி கூப்பிடுறாங்க. அப்போ நிவின் சொல்றாரு, இல்லை நான் யமுனாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கே பாரு காவேரி, எனக்கு உன்னை பார்க்கவும் விஜயை பார்க்கவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ விஜயோட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்றாரு நிவின். அதை கேட்ட உடனே காவேரி சொல்றாங்க, இல்லை வெண்ணிலா அங்கே இருக்காங்க, வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் நான் அவர் கூட போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. என்ன காவேரி இப்படி சொன்னா எப்படி? வெண்ணிலாவுக்காக நீ விஜய் இப்படி கஷ்டப்படுத்தலாமா? அவரை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சதுக்கு நான் ஒரு காரணம் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் காரணமே கிடையாது. நடக்கணும்னு இருக்குது, நடந்திருக்கு, அவ்வளோதான். நீங்கள் எதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லை விஜயை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் புரியுது, எனக்கும் அவர் மேலே பாசம் இருக்குது, எனக்கும் அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் ஒரு முடிவு தெரிஞ்சால் தான் நான் போக முடியும். கண்டிப்பாக நான் போனால் அங்கே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி, உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா பாட்டி எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே அப்படியே நிவின் பார்க்குறாரு. என்னப்பா யமுனாவோட வீட்டுக்காரு, சூப்பர், நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன யமுனாவை கல்யாணம் பண்ணிட்ட? ஓகே, என் பிள்ளைக்கு நீ திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வச்சல்ல, அதனால தான் உனக்கு யமுனா கிடச்சிருக்கா. யமுனா எப்படியாப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்தே அவளை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. என்ன என்னை பற்றி இப்படி குறை சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. பின்ன உன்னை பற்றி பேசாமல் வேற யாரை பற்றி பேசுவாங்க? நல்ல வேலை என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணலை, நீ மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா அவ்வளோதான், என் பிள்ளை ஒரு வழி ஆயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஏன் அத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன யமுனா சொல்கிறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, பொண்டாட்டியை பொறுப்பாக கூப்பிடணுன்னு வந்திருக்க, பரவாயில்ல, நீ நல்ல புருஷன்தான் அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. அப்படியே நிவின் பார்க்குறாரு. இருங்க வந்துட்டீங்க, கொஞ்சம் ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை அத்தை டைம் ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குன்னு சொல்கிறீங்க? பொண்டாட்டியை மட்டும் கூப்பிட வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்கிறாங்க. இல்லை இந்த யமுனா வந்துட்டா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. என்னடி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கங்கா வந்து காவேரியை கேட்குறாங்க. இல்லை ஒரு மாதிரி தான் இருக்குது, நான் வந்து முறுக்கு சாப்பிட்டேன், ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, அப்படியே வயிற்றை பெரட்டி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது, ஏதோ அத்தை நல்லா இல்லாத எண்ணெயில் அந்த முறுக்கை சுட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி இருக்குது, நல்லால அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே காவேரி எப்படி நின்றுட்டுருக்காங்க. சரி இரு, நான் உனக்கு பால் வந்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் காசிகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு டம்ளர் பால் குடி, கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அக்கா எனக்கு பால்லாம் வேணாக்கா, பயங்கரமாக எனக்கு குமட்டுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க. பின்னாடியே அப்படியே கங்கா போகிறாங்க. போயிட்டு அப்படி தலையெல்லாம் பிடிக்கிறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா தெரியலக்கா, ரொம்ப பற்றி வாந்தி வந்துட்டே இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சாந்தி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னடி அவள் பெரியவ இருக்கா, நீ வாந்தி எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. ஐயோ இங்கே பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் சாப்பிட்டால முறுக்கு, நீங்கள் தானே சுட்டீங்க, அதான் காவேரிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. அதை கேட்டோன்னே என்னடி இப்படி பேசுகிறீங்க, ஏன் மேலே பழி போடுறீங்க, நான் நல்லா தாண்டி சுட்டேன், நல்ல எண்ணெய் வாங்கி உடனே புதுசாக தாண்டி சுட்டு எடுத்துகிட்டு வந்தேன், எதுக்கடி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க. விடுங்க, ஏதோ ஒரு மாதிரி ஒத்துக்கலை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒத்துக்கலை தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி தனியாக போகிறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க, எதுவாக இருக்கும், ஏன் வந்து எனக்கு இப்படி குமட்டி வருது, ஒன்றுமே புரியலையே, டேட்டு வேறு தள்ளி போயிருக்கு, சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஏய் எதுக்குடி ஃபோன் பண்ணியிருக்க, இதுக்கு முன்னாடி உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன், அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன், இப்போ நான் மறுபடியும் உனக்கு வேலை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஏய் அதுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணலடி அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி வேறு எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு டேட்டு தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அடிக்கடிக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்குது, நான் கன்சீவாக இருக்கேனா என்னன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. என்னடி பேசுகிற, உங்கள் வீட்டுக்காரோட உனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஏய் அப்போ சொன்னேன்டி, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாடி, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி இப்போ நீ என்ன பண்ணுற, நீ மெடிக்கலுக்கு போய்ட்டு ஒரு கிட்டு வாங்கிட்டு நீ செக் பண்ணி பார், எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சிடும் சரியா, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரிடி நீ செக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க. ஐயோ ஒரு வேளை நான் கன்சீவாக இருந்தால் என்ன பண்ணுறது, வீட்டில் கூட யார்கிட்டையுமே சொல்ல முடியாதே, அம்மா கிட்ட சொன்னால் அவ்வளோதான்
தான் ஒரு வழி பண்ணிடுவாங்க. வீட்ல பாட்டி, கங்கா அக்கா யார்கிட்டயுமே சொல்ல முடியாதே! என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. போயிட்டு மெடிக்கலுக்கு போறாங்க. போயிட்டு கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி அவரும் குடுக்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போதே அப்படியே யோசிச்சுட்டே வராங்க. விஜயோட பேசினது, பழகுனது, அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தது எல்லாத்தையுமே அப்படி நெனச்சு பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க விஜய நெனச்சு. அப்படியே வராங்க. வந்துட்டு செக் பண்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க. கண்ண மூடி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட பார்க்குறாங்க. என்ன நடக்க போதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கோடு வருது. இன்னொரு கோடும் அப்படியே வருது. பார்த்தோனே அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆகுறாங்க. "ஐய்யய்யோ! என்ன இது 2 கோடும் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்ப நான் கன்சீவா இருக்கனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. அப்படியே விஜய நெனச்சு பார்க்குறாங்க. இப்ப என்ன பண்றது? எதுவுமே பண்ண முடியாதே! வீட்ல கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட்டு கங்காக்காக்கு தான் குழந்தை பொறக்கணும். அத்தை கூட ஒரு மாதிரி பேசுறாங்க. இப்ப என்ன பண்றது? யார்கிட்டயுமே நம்ம சொல்ல முடியாதே! ஆனா, இத ரொம்ப நாளைக்கு நம்ம மறைக்கவும் முடியாது. ஏன்னா, அடிக்கடிக்க வாமிட் வந்துட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே! சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ஒரு வகையில நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துப்போம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மனசுக்குள்ளேயே அப்படியே பேசிட்டே அப்படியே வராங்க. வந்த உடனே சாந்தி கேட்குறாங்க. "என்னடி என்ன ஒரே வாமிட்டா எடுத்துட்டு இருந்த? நான் சுட்ட முறுக்கு தான் காரணமா?" அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க. "எனக்கும் எதுவும் தெரியல அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி நீ சுடு தண்ணி குடி சரியாயிடும்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சாரதாவும் சொல்றாங்க. அப்படியே ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளிய வந்து நிக்கிறாங்க. விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி காவேரி அங்க நிக்கிறாளே நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. வந்து அப்படியே பார்க்குறாரு. "என்ன காவேரி ஒரு மாரி டல்லா இருக்க மாதிரி இருக்கு" அப்படின்னு கேட்குறாரு. ஐய்யய்யோ! இவரு என்ன இப்படி கேட்குறாரு? இவர்கிட்ட நம்ம உண்மைய சொல்லவே முடியாதே! அவ்வளோதான் இவரு. ஏற்கனவே நமக்காக இங்க வந்து எவ்வளோ அவமானத்த தாங்கிட்டு இருக்காரு. அதுவும் காமெடி பீஸ் மாரி இருக்காரு. இவர்கிட்ட போயிட்டு இப்போ நான் உண்மைய சொன்னா அவ்வளோதான். அப்படியே தலைக்கு அப்படியே குதிப்பாரு. இவர்கிட்ட நம்ம எந்த காரணத்துக்கு கூட உண்மைய சொல்லிடவே கூடாது. அமைதியா தான் இருக்கணும். எவ்வளோ நாள் நம்மளால மறைக்க முடியுமோ, இந்த விஷயத்த அவ்வளோ நாள் நம்ம மறைச்சு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இப்படி பார்க்குறாங்க. "என்ன காவேரி? நான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன். நீ ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு லைட்டா தலை வலிக்குது. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல எனக்கு கொஞ்சம் வாமிட் வந்துட்டுருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் சொல்றாரு. "என்னது வாமிட் வருதா? என்ன காவேரி எதுக்கு வாமிட் வருது?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு பாட்டி வந்துட்டு முறுக்கு சுட்டு எடுத்துட்டு வந்தாங்கல்ல." "பாட்டியா? பாட்டியா முறுக்கு சுட்டாங்க?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "ஐயோ! இல்ல. அத்தை முறுக்கு சுட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த முறுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எண்ணெய் வாசனை வருது. அதனால தான் எனக்கு வாமிட் வந்துட்டே இருக்கு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரி வரியா காவேரி? நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம்" அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. "இல்ல. ஹாஸ்பிட்டல்லாம் நான் வரல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஐய்யய்யோ! இவர் வேற ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாரு. அங்க போனா கண்டிப்பா எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி இவர்கிட்ட அழகா சொல்லிடுவாங்களே. இல்ல. ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே ஆகல. ஜஸ்ட் ஒரு வாமிட்டிங் அவ்வளோதான். அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இந்த ஃபங்ஷன்ல நெறைய இந்த பலகாரம் இதெல்லாம் சாப்பிட்டேன்ல, அதனால தான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஓகே காவேரி ஓகே. நீ போய் ரெஸ்ட் எடு போ" அப்படின்னு சொல்றாரு. அங்கருந்து அப்படியே காவேரி போறாங்க. "அப்பா நல்ல வேளை இவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. விஜய் அப்படியே ஃபீல் பண்றாரு. காவேரியோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கே. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கே. சரி டைம் வந்தா அவளே கண்டிப்பா நம்மகிட்ட வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போறாரு. அப்படியே மாமி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. "என்னப்பா உன்னோட பொண்டாட்டிகிட்ட பேசிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன மம்மி இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "வேற என்ன சொல்லுவாங்க? நீ இது உனக்கு பொண்டாட்டி அப்படியே மனசுல வந்து ஒரு 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 பொண்டாட்டியா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அதான் நான் அப்படி கேட்டேன்" அப்படின்னு மாமி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி. சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "சரிப்பா சரி. நீங்க பேசிட்டே இருங்க. எனக்கு நெறைய வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாமி அப்படியே போறாங்க. விஜய் ஃபீல் பண்றாரு. என்னவா இருக்கும்? ஏன் காவேரியோட ஃபேஸ் அவ்வளோ டல்லா இருக்கு? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. காவேரி போறாங்க உள்ள. போன உடனே அவங்களும் அது மாரி அப்படியே ஃபீல் பண்றாங்க. இப்ப என்ன பண்றது? அவர்கிட்டயும் நம்ம உண்மைய சொல்ல முடியல. வீட்ல இருக்க யார்கிட்டயுமே நம்ம உண்மைய சொல்ல முடியலையே! இது எத்தன நாளைக்கு நம்ம மறைக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து கங்கா வராங்க. "என்னடி இப்ப எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சரி வா இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கூப்பிடுறாங்க. "ஐய்யய்யோ! அக்கா ஹாஸ்பிட்டலா? அதெல்லாம் வேண்டாம்க்கா வேண்டாம். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப வாமிட் அப்படியே நின்னுருக்குக்கா. ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் வயித்துக்கு ஒத்துக்கல. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரிடி சரி. சரியாயிடும் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கங்கா எழுந்து போறாங்க. அப்படியே பாட்டி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சாந்தி எல்லாருமே. "இங்க பாரு சாரதா, உன் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பொறந்தா நல்லா இருக்கும். புரியுதா? என் பையனுக்கும்.
எல்லாம் ஒன்று தான். ஆக மொத்தம் ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்தா போதும். நமக்கும் அதுதானே சந்தோஷம். நம்ம பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து குழந்தைங்கலாம் பொறக்கணும், அவங்கள நம்ம வளர்த்து விடணும். இது தானே எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாந்தி. ஏய் இருடி, எப்போ பார்த்தாலும் நீ ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க, இதனால கங்காவுக்கு மனசு கஷ்டப்பட போகுது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அம்மா நீ ஏம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது, இப்போ வரைக்கும் குழந்தை இல்லை, எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. சரிடி பிறக்கும், நல்ல ஒரு விஷயத்த அவள் கண்டிப்பாக சீக்கிரமாகவே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாள், அது வரைக்கும் பேசி பேசி அவள் மனசை எதுவும் கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நான்லாம் யாரையும் கஷ்டப்படுத்தலாமா, உண்மையை தான் நான் சொல்கிறேன். சீக்கிரமாக குழந்தை பிறந்தா நம்ம வளர்க்கலாம்ல அப்படின்னு.